இருந்தாங்க போன் அடிச்சு கூட பேசலாம்னு இருந்தா கேட்டாரு. ஆமா எனக்கு வந்து எதுக்குனாலும் இது பண்ணா இதுக்கு நேரத்தை தள்ளிப்படக்கூடாதுங்கன்னா உடனே பார்க்க வந்தேன். ஆமா சரி ஐயாக்கா தான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி ஐயாவை பார்த்தாரா? நீங்க எப்போ வருவீங்க இல்லாட்டி இன்னைக்கு போன் அடிக்கலாம்னு தான் சொல்லிட்டு அதான் 2 நாள் மழையா இருந்தது, அதனால ஆமா அதனாலதான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு தான் நாங்க இருந்தோம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பழம்லாம் இருக்கு, பழம்லாம் கொடுங்க. சரி கேட்டீங்கல்ல ஸ்டிக்கு வாக்கர் வாங்கியாச்சு. புடிங்க புடிங்க முடியும் கொஞ்சம் வாங்க, மெதுவா அப்படியே வெளியில வாங்க. கொஞ்சமா தான் நகர முடியும் உங்களால, சரியா? ஒரே நேரத்தில் நடந்துட முடியாது. ஸ்டெப் இப்ப நீங்க பிடிச்சிங்கல்ல, ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சாதான் முடியும். இவ்வளவு மூச்சு வாங்குது பாருங்க. நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. இப்ப உங்களுக்கு என்னையா வாங்கிட்டு வந்திருக்கேன், சரியா? இனிமே நீங்க தான் எடுத்தோன்னு ரொம்ப தூரம் யாராலையும் நடக்க முடியாது. 2 ஸ்டெப் மூச்சு வாங்கினாலும் பரவாயில்லன்னு 2 ஸ்டெப் எடுத்து வைங்க, ரொம்பலாம் வேணாம். ஏன்னா உங்க மனசுல அப்பதான் ஒரு தெம்பு வரும். நீன்னு நினைச்சீங்கன்னா நீங்க சாதிக்க முடியும். இல்லைன்னா இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப உடம்பு வீணா போயிடும். அதுக்காக தான் இதை உடனே இப்போ வாங்கிட்டு வந்தது. இதை இப்படி நல்லா இங்க பிடிக்க முடியலனாலும் இதை பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிங்கனாலே ஒவ்வொரு இடமா மாத்தி பிடிச்சிக்கிட்டீங்கனாலே உங்களால எந்த இடத்துல தூங்கினா வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியுதுங்கிறது தெரியும், சரியா? நடக்க முடியும் உங்களால, சரியா? நான் இருக்கேன், தைரியமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த உதவி, சரியா? சிரிக்கணும், சிரிங்க பாப்போம். இனிமே உங்க மூஞ்சி சிரிப்பு தான் இருக்கணும். 2 ஸ்டெப்பா ரொம்ப 2 ஸ்டெப்பா முதல்ல உட்காந்துக்கிட்டே அப்படியே நடந்து பாருங்க. உட்காந்து ஒரு ஸ்டெப்பா எடுத்து அப்ப இந்த கை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த வச்சுக்கோங்க, பிடிச்சுதான் வரும், உடனே வராது. அவ்வளவு முடியும், எந்திரிங்க பாப்போம். அவ்வளவுதான் ஆம்புடுதான். பாத்தீங்களா, முடிஞ்சா? இதுதான் அந்த சிரிப்பு தான் வேணும். எந்திரிச்சோன்னா சிரிப்பை பாரு, அவங்களுக்கு சந்தோஷம். சந்தோஷமா? சந்தோஷம். செஞ்ச வரைக்கும் இனிமே எங்க வீட்டுக்காரங்க நடந்து வர முடியும். அவரால் முடியும். நீங்களும் ஆனா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பாத்துக்கணும். நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். புடிச்சு நடக்க சுத்த சொல்லி நாங்க தெங்கனே நடந்தா இருக்குன்னா கூட போது வந்துடும். ஆமா, அப்படியே கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க. ஐயோ பாட்டி, அதெல்லாம் வேணாம். நீங்க நல்லா இருந்தா, எனக்கு ஒரு அம்மா அப்பா இருந்தா எப்படி அவர் பாவம், அவர் அன்னைக்கு அழுக எனக்கு இன்ன வரைக்கும் அப்படியே மனசுக்குள்ளே இருக்கு. நீங்க சாப்பாட்டுக்கு இல்லாம இந்த மாதிரி அந்த மரத்துல சோறு போட்டாங்க, போய் வாங்கிட்டு வந்தேன். உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன், நான் போய் சொல்லல. சாப்பாட்டுக்கு மட்டும் மளிகை வேணாம் சாமி, போதும். நீங்க செஞ்சதே எனக்கு ரொம்ப சாப்பாடுக்குலாம் வெளில போறேங்கிறப்ப எனக்கு கஷ்டமா இருந்தா பணத்தை கையில வச்சுக்கோங்க. மேற்கொண்டு நீங்க என்னனாலும் எப்பனாலும் என் நம்பர் இருக்குல்ல, எனக்கு போன் பண்ணுங்க, சரியா? இந்த இதுல இவ்வளவு பாத்துக்கிறீங்க, நீங்களும் அவங்கள்ட்ட கோவப்படக்கூடாது. நீங்களும் அவள்கிட்ட கோவப்படாம இங்க பாருங்க. இனிமே உங்களால முடியும், ஐயாவால முடியும், சரியா? நாங்க வேணும்னா உதவி கேட்டுக்கிறோம். ஐயா ஐயா, நீங்க நல்லா இருந்தா போதும், சரியா? கையெடுத்து கும்பிட வேணாம். நீங்க நல்லா பிடிச்சி உட்காந்து நவுத்தி பாருங்க. போன் முடியும் உங்களால, ஓகேவா?